வெல்கம் பேக் டு அந்த வீடியோ. இன்னைக்கு டேட் வந்து ஏப்ரல் 2. ஆனா இன்னைக்கு வந்து என்ட்ரி கிடையாது நம்மளுக்கு. இன்னைக்கு வந்து மார்க்கெட் நல்ல மூமெண்ட் தான் இருந்துச்சு புட் சைடு. ஸ்டில் எனக்கு என்ட்ரி எடுக்காத காரணம் என்னோட செக்லிஸ்ட் வந்து அதுல வந்து ஃபுல்ஃபில் ஆகல. லைக் நான் வச்சிருக்க ரூல்ஸ் வந்து அதுல வந்து கனெக்ட் ஆகல. அது எப்போ ஃபுல்ஃபில் ஆகுதோ அப்பதான் என்னோட என்ட்ரி இருக்கும். மார்க்கெட்ல என்னதான் மூவ்மெண்ட் இருந்தாலும் எனக்கு புட் சைட்ல கிட்டத்தட்ட ஒரு 60-70 பாயிண்ட்ஸ் ஒரு ரேலியே நடந்துச்சு. பட் அந்த ரேலி நடக்கும்போது கூட நான் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன், என்ட்ரியும் போடல. ஏன்னா அங்க வந்து ஓய் சப்போர்ட் பண்ணல, எனக்கு வந்து மார்க்கெட் டெப்த் வந்து கரெக்டா செட் ஆகல. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து என்ட்ரி போடக்கூடாது. இந்த மாதிரி எப்படி நீங்க ஒரு டே வந்து ஸ்கிப் பண்றீங்களோ, லைக் இந்த மாதிரி டேஸ் வந்து வாட்ச் பண்ணணும், வாட்ச் பண்ணி ஸ்கிப் பண்ணணும். வாட்ச் பண்ணாம நம்ம ஸ்கிப் பண்றது வந்து வேற. வாட்ச் பண்ணும்போது இந்த மாதிரி ரேலி நடக்கும் போதும் நான் வந்து என்ட்ரி எடுக்க போல, லைக் வந்து என்ட்ரி எடுக்க என்னோட செக்லிஸ்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகல, அதனால என்ட்ரி போடல. அந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இதுதான் வந்து உங்க டிசிப்ளினுக்கு வந்து ஒரு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் டிஎம் பண்றது இதுதான். அப்புறம் எப்படி ப்ரோ ப்ராஃபிட் பண்ற ரெகுலரா, லைக் நீ வந்து லாஸே பண்ண மாட்டேங்குது அதிகமா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, என்ன காரணம்னா இதுதான் முக்கியமான காரணம். என்னதான் மார்க்கெட்ல ஒரு மூவ்மெண்ட் நடந்தாலுமே சில வாட்டி கம்மியான மூவ்மெண்ட் தான் இருந்திருக்கும், அன்னைக்கு நான் என்ட்ரி எடுத்திருப்பேன். ஏன் என்ட்ரி எடுத்திருப்பேன், அன்னைக்கு ஃபிக்ஸ் ஃபுல்ஃபில் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நாட்களை பார்த்து நீங்க வந்து ஃபில்டர் பண்ண கற்றுங்க. அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ போயிடலாம். ஸோ இதுதான் நீங்க சூஸ் பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இதுல வந்து 2400 கால் ரெண்டுமே ஒரே சைஸ்ல சூஸ் பண்ணிடலாம். நீங்க பயங்கரமான கேப் டவுன் வேற. மார்க்கெட் இந்த வார் போயிட்டு இருக்கனால என்னன்னு தெரியல, பயங்கரமான கேப் அப்பும் கேப் டவுன் ஆகிட்டே இருக்கு. திடீர்னு யாரும் வீட்டுக்கு ட்ரை பண்ண வேணா, ட்ரை பண்ண மாட்டேப்பீங்க, என்ன நடக்குது தெரியாது உங்களுக்கு. ஸோ இன்னைக்கு வந்து கேப் டவுன்னால ஒரு மார்க்கெட் நல்லா கீழே ஓப்பன் ஆச்சு. கீழே ஓப்பன் ஆகும் போதே இந்த செட் ப்ரைஸ் வந்து நான் சூஸ் பண்ணி வச்சு அது ரிஜெக்ஷன் ஏரியா மார்க் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தேன். அதே டைம்ல இதுலயும் என்ட்ரி வர மாதிரி இருந்துச்சு. பட் என்ட்ரி ஏன் வரல அப்படின்னா, ப்ராப்பரா இங்க பிரேக் அவுட் நடந்திருக்கு கீழே, அதே டைம்ல கீழே நடந்திருக்கு, இங்க என்ட்ரி போட்டுருக்கலாம். பட் ஏன் போடலன்னா, அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஒய் வந்து சப்போர்ட் பண்ணல. இந்த 22,300 22,200 இது ரெண்டும் வந்து சப்போர்ட்டே பண்ணல. இதுல ரெண்டும் இல்லை, ஏதோ ஒன்று விட்டு கொடுத்துருந்துச்சு. லைக் இங்க வந்து புட் சைடு அதிகமாயிருச்சு, கால் சைடு கம்மியாயிருச்சு அப்படின்னா அழகான என்ட்ரி வந்திருக்கும் நம்மளுக்கு கால் சைட்ல. ஸோ ஏன்னா இங்க வந்து புட் சைடு வந்து செல்லர்ஸ் வந்து அதிகமாயிட்டாங்க. ஸோ கால் சைடு என்ட்ரி போட்டிருப்போம். அதே மாதிரி இதுல 22,200 வந்து நல்லா விட்டு கொடுத்துருந்துச்சு அப்படின்னா, புட் சைடு இறங்கிட்டு கால் சைடு இருந்துச்சு அப்படின்னா நல்லா கால் செல்லர்ஸ் அதிகமா இருக்காங்க, நம்மளுக்கு வந்து என்ட்ரி வந்து ஈஸியா கிடைச்சிருக்கும். எதுலன்னா இந்த புட் சைட்ல. இன்னைக்கு புட் சைட்ல என்ட்ரி எடுக்காது. இங்க பாருங்க, இந்த ரேலி ஃபுல்லா நான் வாட்ச் பண்ணிட்டே தான் இருந்தேன். பட் இந்த ரேலி வந்து என்ட்ரி ஆகல. ஏன் காரணம், அந்த ஓய் வந்து முக்கியமான காரணம். லைக் நீங்க மார்க்கெட் எப்படி வாட்ச் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் வந்து ஃபுல்லா கால் சைடு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. லைக் இது வந்து கால் சைடோட மார்க்கெட் எடுத்து, புட் சைடு வந்து இது புட் சைடு மார்க்கெட் வந்து இதுவா, இதுல பாருங்க கிட்டத்தட்ட இது வந்து ஈவனா இருக்கு. இப்படி ஈவனா இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு என்ட்ரி வேணும்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்கணும், புட் சைடு இருக்கும். அப்பதான் புட் சைடு என்ட்ரி வரும். ஆனா புட் சைடு தான் ரேலி நடந்துச்சு. பட் புட் சைடுல வந்து இன்னைக்கு ஃபுல்லா வீக்னஸ் தான் காமிச்சிட்டு இருந்துச்சு. மார்க்கெட் வந்து சப்போர்ட்டே பண்ணல. பையர்ஸும் கிட்டத்தட்ட சேமாவே இருக்காங்க. சைடு சப்போர்ட் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது மார்க்கெட் வந்து ஈஸியா நீங்க அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம். அழகான நாட்கள் வரும். அன்னைக்கு இதே மாதிரி செக்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அழகான ட்ரேட்ஸ் வந்து கேப்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு இருக்காது என்ட்ரி. ஸோ see you back with another video. Bye.